ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. வேம்பயர் டிடெக்டிவ் அப்படிங்கிற கொரியன் ட்ராமாவை தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு நியூ ஸ்டோரி, நியூ கேஸ். அதனால் முன்கதை சுருக்கம்லாம் பார்க்க வேண்டாம், நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறை நம்ம சேனலை விசிட் பண்ணவங்க, வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் 3 சேனலோட லிங்கை விடுறேன். ஒன்ஸ் போய் அந்த சேனலை விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட்டை கொடுங்க. எப்போவுமே டிடெக்டிவ் சீரீஸ் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கேஸ் முடிஞ்ச உடனே ஒன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் அதை ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். வேம்பயர் டிடெக்டிவான இந்த கொரியன் ட்ராமாவோட ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுறேங்க. அதோட லிங்க்கை கமெண்ட்டில் நான் கொடுத்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு இந்த கதை குழப்பமாக இருந்து எங்கே புரியாத மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸை போய் பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒன்லைன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அங்கே டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 3யோட ஃபஸ்ட்டு சீனில் கேஸ் 3 த டிராகன் ஸ்லீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குதுங்க. ஜெயிலில் இருக்கிற அந்த கண்ணாடிக்காரர், அதாவது லாஸ்ட் சீனில் கேஸில் பார்த்தோம் இல்லையா, நியூஸ் ரீடரோட ஹஸ்பண்ட், அவங்க தானே மெயின் கல்பிட்டர் இருந்திருப்பாங்க. நிறைய ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் அவங்க பிளட் எடுக்கிறது எல்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக சாம் வர்றாங்க. ஸோ எதுக்குன்னு தெரியல. சாமை ஃபஸ்ட்டு பார்க்குறவர் சைடில் காதை பார்க்குறாரு, கண்ணத்தை பார்க்குறாரு. என்னத்தை நோட் பண்ணாருன்னு தெரில. ஏன் இப்போ அப்படி பார்க்குற, என்னை பார்த்து பயப்பட்டியான்னு கேட்குறப்போ, இல்லை நீ ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கண்ணாடி போட்டவர் சாமை பார்த்தோன்னே ஏதோ கண்டுபிடிச்சார், ஆனால் என்னன்னு சொல்லலை. ஆனால் சாம் எதுக்காக இந்த கண்ணாடிக்காரரை பார்க்க வந்திருக்காங்கன்னா, இறந்து போன கேமராமேன் ஹிடன் கேமரா வச்சு தானே ஹோம்லெஸ் பீப்புள் எல்லாத்தையும் கடத்திட்டு போகிறது எல்லாத்தையும் படம் பிடிச்சிருப்பாங்க. அதில் தானே பெண்டன்ட் போட்ட லேடி தன்னோட லவ்வரான லவ்லி மாதிரியே இருந்ததை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த லேடியை தெரியுமான்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கண்ணாடி போட்டவர், இவளை யாருன்னு நான் சொல்கிறது உனக்கு நல்லது கிடையாது, இவ ஒரு இவள் மாதிரி, நான் உன்னை வார்ன் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கலனாலும் என்னை ஜெயிலில் வர வச்சதுக்கு நீ தான் காரணம்னாலும் நான் வார்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. ஸோ அவர் போகிறப்பவே லவ்லியோட பேரை சொல்லி இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் பார்க்காம சிரிச்சுட்டு மட்டும் போயிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அடுத்தது ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு தலை தெறிக்க ஓடி வராங்க. ரூமுக்குள்ளே யாருமே விட மாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணை. கடைசியில் ரூம்குள்ளே அந்த ஒருத்தர், உங்கள் அப்பாவோட கடைசி பிரீத் எடுத்துகிட்டு இருக்காருமா, வா அவங்க அண்ணனுங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ இதுக்கு மேலே எனக்கு வேலை இல்லை, நான் போகிறேன் அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா எப்படியெல்லாம் போக முடியாது, நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். அடுத்து சாம் வீட்டுக்கு வராங்க. எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு குவும் கேட்குறாங்க, பிங்கியும் கேட்குறாங்க. ஆனால் வாண்டடாக எங்கே போகணும் அப்படிங்கிறத மறைச்சிட்டு ஜஸ்ட் வெளியே போயிருந்தேன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ சாமுக்கு ஒரு கால் வருது. தெரிஞ்சவங்க கால் பண்ணல, ஏன்னா நம்பரில் தான் கால் வருது. யாருன்னு கேட்குறப்ப அங்கே சீன் அப்படியே கட்டானா. அடுத்து நைட் டைமில் 3 பேரும் கு, பிங்கி, சாம் எல்லாரும் இடத்துக்கு போகிறாங்க. யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கான ஃபனல் நடந்துட்டுருக்கு. ஸோ இறங்கினதுக்கு அப்புறமா தான் சாம் சொல்கிறாங்க, இது பெரிய கேங்ஸ்டர் இறந்துட்டாங்க, அதுக்கான ஃபனல்னு சொல்கிறாங்க. இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பிங்கியும் குவும் கேட்குறப்போ, சில அடியாளங்கள்லாம் ஃபர்ஸ்ட் எங்கள் கார் பார்க் பண்ணியிருக்கவே கூடாது, எங்களோட டான் வருவாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அங்கே கை கலப்பாயிடுதுங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் பரபரப்பாக லேடி வந்தாங்க இல்லையா, அவங்கள பார்த்தோம்ல, அவங்க இங்கே இருக்காங்க. இவங்க போலீஸ் ஆஃபீஸர், இவங்க நம்ம லேடி போலீஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ லேடி போலீஸும் சாமும் ஒன்னா ஸ்கூலில் படித்தவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் கூப்பிட்டுருப்பாங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, லேடி போலீஸோட அப்பா பெரிய டான், அவங்க இறந்து போயிட்டாங்க. அவர் ஒரு உயிர் எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த உயிலுக்காக அண்ணனுங்க 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அந்த உயில் இருக்கிற கன்ஃபியூஷனை நீ தீர்த்து வைப்ப அப்படின்னு தான் நான் வர வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடி போலீஸுக்கு நம்ம லேடி போலீஸும் பேர் வச்சுட்டு, இறந்து போன டானோட கடைசி பொண்ணுங்க அவங்க. இருக்கிற அந்த 2 அண்ணனுங்களுக்கும் பெரிய அண்ணன், சின்ன அண்ணன் பேர் வச்சுக்கலாம். இந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட இந்த 3 பேரை தாண்டி அங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் லாயர். அவரு தான் அந்த உயிரை கொடுக்குறாங்க. ரெட் கலர் கவருக்குள்ள ஜஸ்ட் 4 டிராகனை வரைஞ்சதுக்கான படம் மட்டும் இருக்கு. இதை பார்க்குறப்ப சாமுக்கு ஒன்றும் புரியறதில்ல. பெரிய அண்ணன் எங்கள் அப்பா எல்லாத்தையும் எனக்கு தான் கொடுப்பாரு அப்படிங்கிறா. சின்ன அண்ணன் உடனே நீ நினச்சிட்டு அவரெல்லாம் எனக்கு தான் கொடுக்கறதுக்காக இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, நீ வேணா பாரு நான் டிராகன் டேட்டோவே போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ லேடி போலீஸை கூப்பிட்டு போய் சாம் பேசுகிறாங்க. ஏன் இந்த மாதிரியான இண்டிகேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ தெரியல, எங்கள் அப்பா டிராகனோட படத்தை அதிகமாக வரைவார், ஆனால் இவர் வரைஞ்சிருக்கிறது இவரோட உயில் அப்படிங்கிறத விட உயிலுக்கு உண்டான கீன்னு சொல்லலாம். மேஜரான உயில் இதோ வாலெட்குள்ளே இருக்குது, இதுக்கான பாஸ்வேர்ட் போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு க்ளூவாக தான் இந்த 4 டிராகனை வரைஞ்சி இந்த உயிலை விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இது ஜஸ்ட் க்ளூ கார்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், எப்பவுமே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அதோட ஆப்போசிட் வழியில் ஓடணும் அப்படின்பாரு. அவருக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப நெருங்கினவங்க யாரும் இல்லை, உயிரை கொடுத்து வைக்கிறதுக்கு, சொத்தை கொடுத்து வைக்கிறதுக்கு. அப்படிங்கிறப்போ சரி இந்த லாக்கரை திறக்க நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு
கொஞ்சம் பிங்கி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியறதில்ல. அப்போ தான் பிங்கி சொல்கிறாங்க, இது ரொம்ப ஸ்பெஷலான லாக்கு, நம்ம தப்பான பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லாம் எரிஞ்சு போய்டும் சொல்கிறாங்க. அப்போ லேடி போலீஸ் சொல்கிறாங்க, ஆமாம் 10 டைம் நம்ம பாஸ்வேர்ட் போட முடியும், அதுக்கு மேலே ஆச்சுன்னா இந்த பொண்ணு சொல்கிற மாதிரி எரிஞ்சு போயிருங்கிறாங்க. ஓகே, நமக்கு தான் 10 சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ இல்லை அப்படின்ட்டு 7 சான்ஸ் நாங்கள் பண்ணிட்டோம், இன்னும் 3 சான்ஸ் தான் இருக்குங்கிறாங்க லேடி போலீஸ். என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாமோட ஃபேஸ் இருக்குது. அடுத்து பிங்கியும் கூவும் காரில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே லேடி போலீஸ் கிட்ட தனியாக சாம் பேசுகிறாங்க. ஏன் என்ன ஆச்சு, நீ திடீர்னு கால் பண்ணோன்னா அது உன்னோட நம்பர்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு புரிஞ்சுது, உனக்கு ஏற்கனவே தெரியும் எங்கள் அப்பா இப்படி ஒரு பர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிக்கவும் இல்லை, அதெல்லாம் நான் தனியாக வந்துட்டு இப்போ நான் போலீஸில் இருக்கேன். ஸோ இந்த உயில் இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட்டில் தெரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. பட் எங்கள் ஆளுங்க தான் ரொம்ப வில்லிங்காக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இறந்து போனவரோட ஆசையை நம்ம கன்சிடர் பண்ணோம் இல்லையா, அதனால தான் என்னால் ஒதுக்க முடியல, கொஞ்சம் இதை சீரியஸாக எடுத்து பண்ணுங்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறப்போ சாமோட லவ்லியை பற்றி தெரியாதா, ஸோ அதை பற்றியும் பேசுகிறாங்க. சாம் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ திடீர்னு அந்த லேடி போலீஸ் இவங்க லவ்வரான லவ்லி மாதிரியே தெரியுறாங்க. ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. அடுத்தது லாயர்கிட்ட லேடி போலீஸ் பேசுகிறப்போ, இதுக்காக எங்கள் அப்பா டிராகனை வச்சு விளையாடுறாங்க. அந்த டிராகன் பெயிண்டிங்கை வச்சுட்டு வரைஞ்சி வச்சுட்டு எதுக்கு தெரியும் அப்படிங்கிறப்போ, உங்கள் அப்பாவுக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் இல்லைம்மா, அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சீனை அப்படியே கட்டானா அடுத்தது சாம், கு, பிங்கி எல்லாரும் உட்காந்து இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, வரேன் 10 டைம் பாஸ்போர்ட் போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது, ஆனால் 7 டைம் செக் பண்ணி தொலைஞ்சிட்டாங்க. 3 ரிஸ்க் தான் இருக்குது, 3ல் எந்த ஒன்று பிரச்சனைனாலும் 2ல் ஒன்று பிரச்சனைனாலும் 1, அப்புறம் நம்ம கதி அதோ கதி தான் சொல்லிட்டு கோ ஃபீல் பண்ணுறப்போ, சரி அந்த 7 பாஸ்வேர்ட் என்ன அப்படிங்கிறாங்க நம்ம பிங்கி கேட்குறாங்க. ஏன்னா அதை நம்ம போடாமல் இருக்கலாம்ல அப்படிங்கிறப்போ, ஒன்று வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த்து, ஒன்று அவங்க பையனோடது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில்லியாக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்கிறாங்க. சரி 7 பாஸ்வேர்ட் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ, அப்படி நினைக்காத, 7 சான்ஸை நம்ம இன்னும் யோசிக்க வேண்டாம்னு தானே, ஏன்னா இது எல்லாத்தையும் நம்ம இன்னும் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. பட் பிங்கி கான்ஃபிடென்ட்டாக இல்லை, அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தோணவே இல்லை, ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறப்போ, சரி நாம் அந்த கேங்ஸ்டர் எங்களோட வாழ்க்கை ஆரம்பித்தாரோ அங்கே போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் டிராகன் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் இருக்குங்க சைனா டவுனில், அங்கே தான் அவரோட லைஃப் ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அங்கே போய் விசாரிக்கலான்ட்டு போகிறாங்க. இவங்க நினச்ச மாதிரி அங்கே ஏதோ க்ளூ கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ள ஒரு டிராகன் பெயிண்டிங் இருக்குது, அது லேடி போலீஸோட அப்பா வரைஞ்ச மாதிரியே இருக்குது. அடுத்து சீன் ஜெயிலில் காட்டுறாங்க. அந்த கண்ணாடிக்காரரை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க, இந்த மாதிரி நான் சாம் பார்க்க வந்தா அப்படிங்கிறதையும் இது எல்லாத்தையும் போய் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஸோ யார் என்ன அப்படிங்கிறது தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. இந்த மிஸ்ட்ரியோட இந்த சீன் கட்டானா ஹோட்டலுக்கு சாப்பிட தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறாங்க. அப்போது சாம் அந்த கவரை கொடுத்து இந்த பெயிண்டிங்கை பார்த்து உங்களுக்கு எதாவது தெரியுதா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்ததுமே இது கொடுத்தது யார் அப்படிங்கிற பேரை கரெக்டாக சொல்லிடுறாரு அந்த பெரியவர். இங்கே தான் அவனோட லைஃப் ஆரம்பித்தான், இங்கே தான் வேலை செஞ்சான். அதுக்கப்புறமாக அவன் ஃபேமஸ் ஆகிட்டான். இந்த சைனா டவுனில் அவன் பேரை தெரியாத ஆளுங்களும் இல்லைங்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்கிற சமையல்காரர் ஒரு மாதிரி பார்க்குறாரு, கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இதுக்கப்புறமாக அந்த கேங்ஸ்டரோட பேரா சொல்லிட்டுலாம் இங்கே கேட்காதீங்கப்பா, உங்கள் உசுருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமாக நம்ம கழுத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி நான் உணர்றேன், ஏன் அப்படி உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவும் பிங்கியும் போயிடுறாங்க. இப்போ அந்த ஹோட்டலுக்கு திரும்பி பார்க்குறப்போ மறுபடியும் இந்த சமையல்காரர் ஒரு மாதிரியே பார்க்குறாரு சாம. ஸோ சாம் நடந்து போகிறப்போ பைக்கில் வந்த 2 பேர் சாம் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் சாம் பிடிச்சிடுறாங்க. அவங்க கையில் பெரிய வாள் மாதிரியான ஒரு டேட்டூ இருக்குது. லோக்கல் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலிமா வெளியே வந்துடுறாங்க. அப்புறமாக எல்லாரும் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு பேசுகிறாங்க. தன்னை அடிக்க வந்தவனோட கையில் இந்த வாள் மாதிரியான டேட்டூ இருந்ததுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு கேங்கோட ஏதோ சிம்பிளாக இருக்குங்கிறப்போ அந்த போலீஸ் சொல்கிறாங்க, கேங்கோட சிம்பிள் எல்லாம் கிடையாது, இது அதிகப்படியாக கப்பலில் வேலை செய்கிறவங்க, இல்லைன்னா கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்க, கப்பல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு வேலை செய்கிறவங்க இந்த டேட்டூ போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இல்லீகலாக வேற ஒரு நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு வர்றவங்க கிட்ட இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அடுத்து சாமுக்கு என்ன பொறி தட்டுச்சுன்னு தெரியல, மறுபடியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த சமையல்காரனை பார்க்குறாங்க. எனக்கு நல்லா தெரியும் நீ கண்டிப்பாக கொரியன் கிடையாது, இல்லீகலாக உள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறப்ப அவங்க ஒரு சண்டை ஆகுது. அப்போ அந்த பெரியவர் கூப்பிட்டு சாம் கிட்ட பேசுகிறாங்க, இது பாருப்பா நான் சொல்கிறது நீ நல்லா கேட்டுக்கோ, இங்கே தான் அவன் வேலை செஞ்சான், ஆனால் அவனுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இல்லை, படிக்கல அப்படின்னாலும் அவனோட கை இருக்கு இல்லையா, அதை அப்படியே விளையாடும், சூப்பராக டிராயிங் எல்லாம் பண்ணுவான். கொஞ்சம் அந்த டிராயிங்காக ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தான். அப்போ தான் எல்லாருக்குமே ஃபேக்கான பாஸ்போர்ட்ஸ் ஐடி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தான். அதில் அவன் ரொம்ப பேரும் புகழும் வாங்க ஆரம்பித்தான். அதில் ஒரு கேங் அவனை தன் கூடயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவன் மேக் பண்ணுற ஃபேக் ஐடியை ஃபேக்குன்னே சொல்ல மாட்டாங்க, ஒரிஜினல் வீடு ஒரிஜினலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது.
ஏன்னா கொஞ்சம் அந்த கேங்கில் சேர்ந்து அந்த ஃபேக் ஐடியில் மேக் பண்ணதுக்கு அப்புறமாக அவங்க வரல. ஸோ இதுக்கு மேலேயும் இதை பற்றி இங்கே பேசாத, யாருக்கிட்டையும் பேசாதேங்கிறாங்க. பட் அந்த ஹோட்டலில் இருக்கிற டிராகனை பார்க்குறப்போ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது சாமுக்கு. அடுத்து இதை பற்றியே யோசிச்சு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இதே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறப்போ, ஒருத்தர் உயில் எழுதணும் அப்படின்னா டேரெக்டாக எழுதிட்டு போயிடலாம், 3 பசங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன உயிலை ஒரு லாக்கரில் வச்சு அந்த லாக்கருக்கு ஒரு க்ளூவாக இந்த 4 டிராகனை வரைஞ்சி வச்சுருக்காரு, இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம் ஒரு முடிவு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் தன் ஃபேமிலியை நம்பாத ஒருத்தன் எவனாக இருந்தாலும் கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்களை நம்பியிருப்பான், அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மறுபடியும் இந்த கேங்ஸ்டரோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த டைமில் மரியாதை பழங்க, நாங்களே காரில் பார்க் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ சாம் வந்தது லாயரை மீட் பண்ணுறதுக்கு. என் தம்பி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமான்னு லாயர் கேட்குறப்போ சாம் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் இறந்து போன கேங்ஸ்டர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கீங்க, அவர் உங்களை தான் ரொம்ப நம்புறாரு போல இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்படி உள்ள சாமும் லாயரும் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் வெளியே டீலிங் நடக்குதுங்க. பெரிய அண்ணன் கூவை கூட்டிகிட்டு போயிட்டு பணமெல்லாம் கொடுத்து என்னவோ தெரியாது, ரிசல்ட் எங்களுக்கு சாதகமாக வரணும், வந்துச்சுன்னா நான் நல்லா பார்த்துக்குவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கூவுக்கு எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லை. ஓகே சார் சார்னு சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் சின்ன அண்ணன் பிங்கியை கூப்பிட்டு போய், உனக்கு ஒரு வீடு வாங்கித்தரேன், இதே மாதிரி கார் வாங்கித்தரேன், இது ஓல்டு மாடல் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கித்தரேன், மாதமான $10,000 தரேன், நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற ரிசல்ட் எனக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்கும் கேட்டு தலையாடிட்டு செம டென்ஷனான பிங்கி அங்கேருந்து கண்டபடி அந்த சின்ன திட்டிட்டு போயிடுறாங்க. சாமும் லாயரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமாக லேடி போலீஸை கூப்பிட்டு சாம் பேசுகிறாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே டிராகனோட படத்தை வரைவாங்க, அதுக்கான மீனிங்கெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க லேடி போலீஸ். ஸோ இப்போது சாம் வந்துட்டு ஃப்ரெண்டாக இல்லாமல் ஒரு டிடெக்டிவாக பேசுகிறாங்க. நீ எதுக்காக உங்கள் அப்பா விட்டு தள்ளி இருக்கணும்னு ஆசைப்பட்ட, தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட, தனியாக இருந்ததாக படித்த, உள்ள மிங்கிள் ஆயிக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த ஏன் அப்படின்னு கேட்குறப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க. எங்கள் அம்மா உடம்பு முடியாமல் படுத்த படுக்க ஹாஸ்பிட்டல் இருந்த சமயத்தில் எங்கள் அப்பா இன்னொரு லேடி கூட அஃபேரில் இருந்தாங்க. எனக்கு வியர்டான விஷயம் என்னென்னா, என் அப்பா என்னமோ அந்த லேடிக்கு அடிமை மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஃப்ளாஷ்பேக்லாம் நடக்குது. சின்ன பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிற அந்த லேடி போலீஸ் பார்க்குறப்போ யாரோ ஒரு லேடி இறந்து போன கேங்ஸ்டரோட காதில் ஏதோ சொல்கிறாங்க. அவர் என்ன மண்டிட்டு போட்டெல்லாம் உட்காந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாக எங்கள் அம்மா இருக்கிற நிலைமை கூட புரிஞ்சுக்காம இந்த ஆள் இப்படி பண்ணுறாரே அப்படிங்கிற கோபமும் எனக்கு இருந்தது. அவர் ஒரு கேங்ஸ்டர் அப்படிங்கிற கோபத்தை விட எனக்கு இதுதான் அதிகமாக இருந்ததுன்னு பேசிகிட்டு இருக்கிறப்போ 2 அண்ணன்கள் வந்து என்ன தைரியம் தான் எங்கள் அப்பாவை பற்றி பேசுவேன், அவரை நான் தான் பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும், நீ திடீர்னு சாகிற டைமில் வந்துட்டு எல்லா உரிமை கொண்டாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அண்ணன் எல்லா பொறுப்பையும் அப்போ எனக்கு தான் கொடுப்பாரு, அவரோட பிஸ்னஸும் எனக்கு தான் அப்படிங்கிறப்போ உடனே சின்ன இருந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, முக்கியமான வேலையில் எனக்கு தான் கொடுத்தாரு, காசு பணம் சொத்து எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அங்கே சின்ன கலாட்டா ஆகிடுது. அடுத்த சீன் சாமோட வீட்டை தான் காட்டுறாங்க. 3 பேர் என்ன தான் பேசினாலும் எல்லாம் முட்டுச்சந்திலேயே தான் போய் நிற்கிது. அடுத்து மறுபடியும் அந்த பிளாக் டிராகன் ரெஸ்டாரண்ட்டுக்கே சாம் போகிறாங்க. அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாங்க, இங்கே இருக்கிற 4 டிராகனோட வாயிலையும் ஃப்ளவர் இருக்குது, ஆனால் ஒரு டிராகனோட வாயில் மட்டும் இல்லை, அதே மாதிரி தான் இந்த பிளாக் டிராகன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டிராகனோட வாயிலையும் ஃப்ளவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கெல்லாம் நான் யோசிக்கலப்பா, நீ மறுபடியும் என்ன வந்தாலும் உனக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறப்போ சாம் இருந்துட்டு ஒரு லேடியை பற்றி தெரியுமா, இறந்து போன கேங்ஸ்டர் இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது இல்லீகல் அஃபேர் இருந்தது அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு நீ அந்த லேடியை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது நல்லது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த லேடி கிட்ட நிறைய மர்மங்கள் இருக்குது, நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. பட் சாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறமாக ஆமாம் இன்றைக்கே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலையான்னு கேட்குறோம். பெரியவர் புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த செஃப்பை தான் கேட்குறேன்னு நினைக்கிறேன், அவன் இறந்து போயிட்டான், அவனோட டெட் பாடியை அவன் ரூம்லேருந்து நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. அப்போ பேக்ரவுண்டில் ஒரு வேம்பயர் எல்லாரையும் கடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவ்வளோதான் தம்பி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அங்கேருந்து போகிறப்போ யாரோ ஒருத்தங்க வந்து சாம் அடிச்சிடுறாங்க. ஸோ அப்போது அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்கிறதுனால யார் அடித்தாங்கன்னு தெரியல, அடித்த அடியில் சாமோட கண்ணத்துலேருந்து ரத்தம் வருது. அதை பார்த்த உடனே ஒரு கண்ணெல்லாம் தங்க நிறமா மாறுது. இப்போ யாரோ போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இருட்டில் கூட இவருக்கு கண்ணு தெரியுது சாமுக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆப்போசிட் பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கழுத்தை பிடிச்சி நிறுத்திடுறாங்க. செமையாக அடி வாங்கின மயத்தில் சாம் இருக்கிறப்போ சாம் கிட்ட தான் அந்த உயில் இருக்கு இல்லையா, அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. சாமால் சமாளிக்கவே முடியல, வேம்பயராக இருந்தும் சமாளிக்க முடியல. ஸோ அதுக்கப்புறமாக காரில் ஒரு லேடியை காட்டுறாங்க. அவங்க கிட்ட ஒரு கார்டு மாதிரி இருக்குது, அது வேறு யாரோடது இல்லை, சாமோட தான். சாமோட நேம் போட்டிருக்கு. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ எல்லாருக்கும் இந்த கார்டு தான் கொடுப்பாங்க. அது அந்த லேடி இருக்கிறாங்க, அவங்க கழுத்துலேயும் அந்த சன்னோட சிம்பிள் இருக்கிற மாதிரியான பெண்டன்ட் இருக்குங்க. பட் இது அப்படியே மிஸ்ட்ரியாகவே முடிக்கிறாங்க. இந்த சீன் அதுக்கு மேலே நம்மளுக்கு காட்டல, ஏன் எதுக்குன்னு தெரியாது. அடுத்தது ஃபுனரல் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இறந்து போனவரோட உயிரை பற்றின இருக்கிற மிஸ்ட்ரியை முடிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக எல்லாருமே, அதாவது லாயர், பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், போலீஸ் லேடி,
சாம், கு, பிங்கி எல்லாரும் இருக்காங்க. ஸோ சாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4 டிராகனோட வைல்டு ஃப்ளவர் இருக்குது, ஆனால் 3 தான் இருந்தது, அது இப்படி இருந்ததுங்கிறப்போ பெரிய என்ன டென்ஷன் ஆகி, பாயிண்ட்டுக்கு வா தம்பி, 4 டிராகன் இருக்குது அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. 4 டிராகனும் அவங்களோட 4 குழந்தைங்களை, இறந்து போன கேங்ஸ்டரோட 4 குழந்தைங்களை மென்ஷன் பண்ணுதுங்கிறாங்க. நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம் அப்படிங்கிறப்போ, லாயர் தான் உங்கள் அப்பாவோட பயாலஜிக்கல் சன், அதுவும் மூத்த பயாலஜிக்கல் சன் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுகிற அப்படின்னு பெரிய என்ன டென்ஷன் ஆகி கத்தியவே எடுத்து வச்சிடுறாரு. சரி, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு சின்ன மெடிக்கல் டெஸ்ட் எடுத்த போதலாம் அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கான டைம் இப்போ கிடையாது, அது பின்னாடி பண்ணிக்கலாம். ஆனால் நான் எப்படி இவர் தான் உங்கள் அப்பாவோட முதல் பையன் பயாலஜிக்கல் சன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ அது லாயரே சொல்கிறாங்க என்னோட உண்மையான நேம் வந்து இது அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுதுங்க. இறந்து போன கேங்ஸ்டர் அந்த பிளாக் டிராகன் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ வேற எவனோ ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்க. அவன் பயங்கரமாக போட்டு அடிப்பான், கடைசியில் கொல்ற அளவுக்கு வந்துடுவான். அப்போ யாரோ பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன பையன் கத்தியால் குத்திடுவாங்க. அப்போ அடிச்சிட்டு இருக்கிற பர்சன் கீழே சரிஞ்சு விழுந்து இறந்தே போயிடுவாங்க. இதை பார்த்த கேங்ஸ்டர் ஓடி வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சிக்குவாங்க. இவர் தாங்க லாயர், இவரோட ஃபர்ஸ்ட் சன்னு. ஸோ கீழே விழுந்தவன் அப்பொழுதுக்கு அங்கே பெரிய டான், எந்த பிரச்சனையும் இந்த பையனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபேக்கான ஐடியா கொடுத்து இனிமேல் நீ இப்படி தான் வாழணும், அப்பாக்காக நீ என்ன வேணால் செய்வே இல்லையா, இந்த ஸ்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் நீ மறந்துடணும், லைஃப்பில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் ஐடியா கொடுத்துட்டு தான் தான் அந்த பர்சனை கொன்னதாக சரண்டர் ஆகிடுவாங்க. இது எல்லாமே இப்போவும் அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பெரியவருக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இது லேடி போலீஸ்க்கே கொஞ்சம் ஷாக் தான். ஸோ பெரிய என்ன செம டென்ஷனாக அவங்க ஆளுங்களே உள்ள வர சொல்கிறாங்க. நீ இந்த லாயரை எங்களோட பெரிய அண்ணன் ப்ரூஃப் பண்ணலன்னு வை, உன் கையை விட்டுடுவேன்னு சொல்கிறாங்க. லேடி போலீஸும் பறிஞ்சு பேசுகிறாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கிறது இல்லை. இப்போ எல்லாருக்குமே, அதாவது அவங்க வாரிசான எல்லாருக்குமே அந்த லாயர் தான் அப்பாவோட பெரிய பையன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் இப்பொழுதுக்கு அந்த பாஸ்வேர்டு என்ன, அந்த உயிர் இருக்கிற ரகசியம் என்ன, அதில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போதாங்க டிராகனோட ஒவ்வொரு க்ளூவாக ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் 4 டிராகனில் 3 டிராகனோட வாயில தான் ஃப்ளவர் இருக்கும், ஒரு டிராகனுக்கு இருக்காது அப்படிங்கிறப்போ அதான் புரிஞ்சிருச்சு இல்லையா. அப்போ எங்கள் அப்பா இவருக்கு ஏதோ சொத்தும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறப்போ இல்லை, அந்த பூவை யாரோ வாண்டடாக அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பெரிய என்ன டென்ஷனாகி நீ ஒவ்வொன்றா பில்டப் கொடுத்துட்டே இருப்பேன், அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா, சரி எல்லாத்தையும் கேட்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வளவள கொலவலான்னு பேசாமல் பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, இறந்து போன கேங்ஸ்டருக்கு மொத்தம் 4 வாரிசுங்க, அதில் 3 பையன் ஒரு பொண்ணு. அவங்களோட பிறந்த மாதத்தை கணக்கு வச்சு, அதாவது ஒருத்தர் ஜனவரி பிறந்திருந்தாங்கன்னா 1, மார்ச் பிறந்திருந்தாங்கன்னா 3, அந்த மாதிரி கணக்கு வச்சு இதுதான் பாஸ்வேர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பயந்துட்டு தான் சாமே பண்ணுறாரு. பின்னாடி இருக்கிற கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பையனோட ஆர்டர்லேருந்து வான்னு சொல்கிறாங்க. ஏன்னா முதல் பையன் தானே லாயர், ஸோ அந்த ஆர்டர்லேருந்து வான்னு சொல்கிறாங்க. அது எரர்னு வந்துடுது, ஸோ இன்கரெக்ட் பாஸ்வேர்ட். ஸோ சாம் டக்குன்னு யோசிச்சு அந்த லாயர்கிட்ட, நீங்கள் எப்போ உங்களோட ஐடென்டிட்டியை மாற்றினீங்க, உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக் ஐடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நீங்கள் எந்த பிரச்சனையெல்லாம் வாழ்கிறதுக்கு, அது எப்போ நடந்ததுன்னு கேட்குறப்போ செப்டம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதை வச்சு அப்ளை பண்ணுறப்போ பாஸ்வேர்ட் இன்கரெக்ட்னு தாங்க வருது. இன்னும் கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது, உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. முடிஞ்சோடா அப்படிங்கிறப்போ சாம் கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு முறை அந்த லேடி போலீஸ்கிட்ட பேசுகிறப்போ சொல்லுவாங்க, எங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னப்போ அப்படியே திருப்பி போட்டுடுறாங்க. என்ன பெரிய பையன் அப்படிங்கிற லாஜிக்கில் போடாமல் அப்படியே ரிவர்ஸில் நம்பர் போடுறாங்க. இப்போ ஓப்பன் ஆகுது, உள்ளே இருக்கிற உயிலையும் எடுத்து கொடுத்துடுறாங்க. அதை பார்த்த உடனேயே பெரிய எண்ணெய் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. சின்னனுக்கு இது பாசிபிள் இல்லை அப்படின்னு கதறாங்க. ஸோ அதுக்கப்புறமாக லேடி போலீஸ் வாங்கி படிக்கிறாங்க, லாயர்கிட்டையும் காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து இவங்க 3 பேர் மட்டும் வெளியே வந்துடுறாங்க. எனக்கு குடும்பமாக இருக்காங்க இல்லையா, எப்படிடா கடைசியில் மாற்றின, உயிரை காப்பாற்றிடா அப்படின்னு பேசுகிறப்போ அங்கே லேடி போலீஸ் பார்க்க வராங்க. சரி நானும் கூவும் காரில் இருக்கோன்னு சொல்லிட்டு பிங்கி போயிடுறாங்க. ஸோ லேடி போலீஸ் வந்துட்டு அந்த உயிரில் என்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த உயிரில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அந்த சொத்து அவங்களோட பவர் எல்லாத்தையுமே லேடி போலீஸ்க்கு தான் அவங்க அப்பா கொடுத்துருப்பாங்க. நீ போலீஸ் ஆஃபீஸராகவே ஒர்க் பண்ணலாம், பட் இதையும் பார்த்துக்கோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது ஒரு கேங்ஸ்டரை நீ மாற வேண்டாம், நல்வழியில் வந்து இதை நீ பயன்படுத்துன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ எங்கள் அண்ணனுங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேக் ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாவது நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டு வாழுங்கடா அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி தன்னோட ஃபஸ்ட்டு பையனான லாயருக்கு ஒரு ஃபேக் ஐடி கொடுத்தாரோ அதே மாதிரி நான் இப்படி தான் நம்புறேன்னு லேடி போலீஸ் சொல்கிறப்போ அப்போ அப்படியே நம்புங்கிறாங்க சாம். ஸோ இப்போ தாங்க இன்னொரு விஷயத்த லேடி போலீஸ் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்துட்டு பெரிய பெரிய விஐபிக்கெல்லாம் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் அவர் ரொம்ப டேலண்டாக இருந்திருக்காரு. அவர் பண்ண தப்பாகவே இருந்தாலும் அந்த ப்ரொஃபஷனில் செம்ம டேலண்டாக இருந்திருக்காரு. அவரோட வாலெட்டை நாங்கள் செக் பண்ணப்போ இது கிடச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுக்குறாங்க. அந்த கவருக்குள்ளே தாங்க ட்விஸ்டே இருக்குது. 2 ஃபோட்டோ இருக்குது, ஒன்று ஃப்ரெண்டியோடது, ஒன்று லவ்லியோடது. பார்த்த ஒன்று அப்படியே மோகமே மாறி போயிடுது சாமுக்கு. லேடி போலீஸோட அப்பா ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதுல ஜித்து, அவர்கிட்ட லவ்லி அண்டு
ஃப்ரெண்டியோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குன்னா என்ன அர்த்தம்? இவங்களுக்கும் அவரும் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் அர்த்தம். அந்த அதிர்ச்சி தாங்காமல் அப்படியே நம்ம சாம் பார்க்குறதோட இங்கே எபிசோட் முடியுதுங்க. இதுக்கப்புறமாக என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். கேஸ் சால்வ் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே ஷார்ட்ஸில் ஒன்லைனர் நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண போகிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.